Welcome to Media Junction. So in the video la நம்ம வந்து paint and hardware shop billing software பத்தி பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏனா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட வளர்ச்சிக்கு உதவும். So அதனால இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So first நான் வந்து F3 கொடுத்து நியூ கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். So நான் கம்பெனியோட ஹெட்டே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஷாப்னே போட்டுக்கிறேன். பெயிண்ட் and hardware shop. ஓகேங்களா? ஸோ கம்பெனி நேம் என்டர். இந்த இடத்துல பெயிண்ட்டுக்கு 2 டைம் அடிச்சிங்கன்னா பெயிண்ட் அண்ட் ஹார்ட்வேர்னு வந்துடும். ஜிஎஸ்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் உங்கள் அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் இதை மேக்ஸிமம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ நான் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபில்லிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தேவையானதை மட்டும் நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ தூரம் ஃபில் பண்ண கூட அவசியம் இல்லை. நீங்கள் சப்போஸ் ஜிஎஸ்டி யூஸராக இருந்தால் இங்கே ஒரு ஆப்ஷன் கெட், இங்கே இந்த இடம் கவனிச்சிங்கன்னா தெரியும், கெட் ஆட்டோ பார்ட்டி டீட்டெயில் அண்ட் ஜிஎஸ்டி. அது செலக்ட் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ஒரு என்டர் அடித்தால போதும், ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் ஃபில் ஆகிடும். நம்ம ஜஸ்ட் ஒரு மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு கிரியேட் கம்பெனின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் கம்பெனி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அண்ட் ஹார்ட்வேர் ஷாப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் ஒன்று கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதான் வந்து சாஃப்ட்வேருடைய மெயின் விண்டோ. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஐட்டம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுல வரலாம். அதுக்கு முன்னாடி ஐட்டம் போயிடுங்க. ஐட்டம் போயிட்டு இப்போ ஹார்ட்வேர் ஷாப் அப்படின்னாலே நம்ம சப் ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சப் ஐட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டிங்ஸில் சப் ஐட்டம் மாஸ்டர்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி 2ன்னு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லிட்டர், ஏன்னா லிட்டரை பேஸ் பண்ணி தான் நம்மளது இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர். ஓகேங்களா? ஸோ கலர் என்ன கலரோ அந்த கலரை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நியூன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஐட்டம் க்ரியேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்துடுச்சு. உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஐட்டம் வந்து ஏஷியன் பெயிண்டோட ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? நான் ஏஷியன்றதை போட்டுக்கிறேன். ஓகே, இதுக்கு பக்கத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கோடு ஒன்று இருக்கும். பெயிண்ட்டு கலருக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடு வந்து இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 9741ன்றது அந்த கோடோடைய இது. நான் இங்கே கோடு போட்டிருக்கேன். இதை நம்ம ஷார்ட்டாக சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கலர் வச்சும் அதனுடைய நேமை வச்சும் எடுக்கலாம். அதுக்காக நம்ம சர்ச்சிங்கில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கணும். நான் அதனுடைய நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது HSN கோடு. HSN கோடு பொறுத்தவரைக்கும் 3805 அப்படின்றது HSN கோடு. இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது எது ரிலேட்டடான ஐட்டம்ஸ்ன்ட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே டேக்ஸ் வந்து 12% இல்லை 18% சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஐட்டம் கம்பெனி இப்போ வந்து இது ஏஷியன் கம்பெனி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜென்ரல் மட்டும்தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு நான் ஏஷியன்றதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏஷியன். ஓகே, ஏஷியன் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ட்ரவுன் பண்ணி நான் ஏஷியன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஐட்டம் குரூப்பு. ஐட்டம் குரூப்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எந்த கேட்டகரியில் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் வால் பெயிண்டிங்கா, இல்லை வந்து இதெல்லாம் வந்து பாத்ரூமில் அடிக்கிறதா, இன்டீரியரில் அடிக்கிறதா, இது வந்து ஒரு குரூப்பாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். உட் பெயிண்ட்டா இல்லை மெட்டல் பெயிண்ட்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வால் பெயிண்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்திங்கன்னா வால் பெயிண்ட். வால் பெயிண்ட் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்கே வந்து வால் பெயிண்ட்டு கொடுத்துட்றேன். இங்கே வந்து லிட்டர்ஸில் கொடுக்கலாம். லிட்டரில் கொடுத்துட்டு ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதனுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ், சேல்ஸ் ப்ரைஸ், எம்ஆர்பி ப்ரைஸ். ஓகேங்களா? எம்ஆர்பி ப்ரைஸ், மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்ன்றது ஹோல்சேல் ப்ரைஸ். ஓகே, செல்ஃப் வேல்யூ ப்ரைஸ், மினிமம் ஆர்டர், மேக்ஸிமம் ஆர்டர், ரீஆர்டர் லெவல். ஓகே, இந்த ஐட்டத்துக்கு பர்டிகுலராக டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா இங்கே போடலாம். ஐட்டம் லொக்கேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஷாப்பில் இதை எத்தனை ரேக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்றத இங்கே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ வியூ பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்கோடு இருந்தால் ஸ்கேன் பண்ணிக்கிங்க, இல்லைனா சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்கோடு க்ரியேட் பண்ணிக்கும். ஐட்டத்துக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து எவ்வளோ ஸ்டாக் இப்போ கரண்ட்லி இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். இது யூஸ்வலாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அந்த கஸ்டமர் எங்ககிட்ட என்ன கேட்டார் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் வந்து ஹோல்சேல் பண்ணுறாரு. அதனால் அவர் என்ன கேட்டாருன்னா மார்ஜின் கால்குலேஷன் வேணும். பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து எனக்கு வந்து நான் பர்ச்சேஸ் வந்து மார்ஜின் வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூல்ஸில் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா இங்கே மார்ஜின் கால்குலேஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் மார்ஜின் கால்குலேஷன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து அவர் என்ன கேட்டாருன்னா அவங்க பெயிண்ட் வாங்குறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்காக வாங்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெனிஃபிட், ஐ மீன் அவங்க வந்து ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. அவங்க மொத்தமாக வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க நேமில் பில் போடும்போது அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த மந்தில் ஒரு கலெக்ஷன் அமௌண்ட், ஐ மீன் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரியாக வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணுறதுக்கு ரிக்கார்டு ஏஜென்ட் நேம் இன் சேல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் டிக் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏஜென்ட் நேம் வந்து சேல்ஸில் வேணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரிக்கார்டு ஏஜென்ட் நேம் இன் குயிக் ரிசிப்ட், பேமெண்ட் வாங்கி அவங்க கொடுப்பாங்கன்னா அதுலேயும் அவங்க நேம் போடணும் அப்படின்னா நம்ம அதையும் இங்கே டிக் அடிச்சுக்கலாம். பட் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை ரிக்கார்டு ஏஜென்ட் நேம் இன் சேல்ஸ். ஓகே, அப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது வேரியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இந்த பெயிண்ட்லேயே 2 லிட்ரு 5 லிட்ரு அந்தமாரி 1/2 லிட்ரு அந்தமாரி கேட்டகரிஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஐட்டத்தை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே மெயின்டைன் பேட்ச்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ யூஸ்வலாக ஆட் பண்ணுறதை நான் சொன்னேன். இதிலே நம்ம சாஃப்ட்வேரில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் வந்து மெயின்டைன் பேட்ச். அதை நான் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லிட்ரு வந்துடும், கலர் வந்துடும். ஓகேங்களா? அப்போது இது வந்து நான் 1 லிட்டருக்கான பேமெண்ட், இது வந்து ப்ரௌன் கலர் அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ ப்ரௌன் கலர்னு போட்டுறேன். ஜஸ்ட்டு காப்பி கொடுத்தீங்கன்னா அடுத்த காலம் வந்துடும். இதில் வந்து நான் 5 லிட்டர் அந்த வந்து க்ரீன் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்படியும் ஐட்டம் ஆட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து கம்பல்சரி ஒரே நேமில் வேறு லிட்டர்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன மாதிரி ஐட்டமை ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே, அப்டேட் கொடுத்த உடனே இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் தான் காட்டும். இந்த இடம் நல்லா கவனிங்க, எக்ஸ்பென்ஸ் சப் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் டிக் அடிச்சிங்கன்னா சப் ஐட்டமும் காட்டும், 1 லிட்டர் அண்டு 5 லிட்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பார்க்கலாம். பர்ச்சேஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி வரும். இங்கே வந்து டேட், எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த டேட்டை போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடிட்டில் வாங்கினீங்களா கேஷில் வாங்கினீங்களான்றதை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்ட்டியை ஆட் பண்ணணும். பொதுவாக பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போதே நம்ம ஸ்பாட்லேயே பார்ட்டியை ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து F3ன்றது இந்த சாஃப்ட்வேருடைய ஷார்ட்கட் கீ. அதாவது எல்லாத்துக்குமே F3ன்றது ஷார்ட்கட் கீ. F3ன்னு கொடுத்தீங்கன்னா சப்ளையர் டீட்டெயில் கேட்கும். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, எல்லா சப்ளையரும் கம்பல்சரி ஜிஎஸ்டி இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுத்துட்டு இந்த இடம் நல்லா கவனிங்க, கெட் ஆட்டோ பார்ட்டி டீட்டெயில் இன் ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிக்கும். இல்லை ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல, நீங்கள் நேமே போடுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்எஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். மற்ற டீட்டெயிலில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் மட்டும் நான் அதிகபட்சம் போடுறேன். நீங்கள் என்ன டீட்டெயில், வாட் எவர் டீட்டெயில் வேணுமோ நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கிரெடிட்டில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் லிமிட் என்ன, உங்கள் பில் லிமிட் என்ன, பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ டேட் வரையும் உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம A to Z இந்த சிங்கிள் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்றேன். இங்கே கிரியேட் பர்ச்சேஸ் என்டர். இந்த இடம் நல்லா கவனிங்க, நம்மளை பொறுத்தவரையும் பில் நம்பர் 1 தான். ஆனால் பர்ச்சேஸ் அவங்க வந்து ஒரு பில் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த பில் நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கணும். அதோட பில் வேல்யூ இருக்கும், அதை நீங்கள் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா நல்லா கவனிங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட் எது, நம்மளுக்கு டியூ டேட் எவ்வளோ. ஸோ அந்த நம்ம அங்கே இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் இவ்வளோ நாள் டியூ கொடுத்துருக்கேன்றதை இங்கே மெஷர் பண்ணி வந்துடும். ஓகே, என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எந்த ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஒரு என்டர் அடிக்கிறேன். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சப்போஸ் 1 லிட்டரும் இல்லை 5 லிட்டரும் இல்லை, என்கிட்ட 1/2 லிட்டரு வந்திருக்குது அப்படின்னும் போது சேம் ஐட்டம் நேமில் 1/2 லிட்டரு வந்திருக்குன்னா நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் F3 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்லே 0.5
ஒயிட் கலர், சேல்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 350, எம்ஆர்பி 400. ஐ மீன் இது வந்து நம்மளே கொடுக்குறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 150. ஓகேங்களா, அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்தோடனே பேட்ச் ப்ராசஸ் ஆகி போச்சு. இப்போது இதில் நான் ஒரு 10 நம்பர் வாங்குகிறேன். 125 ரூபா இன்ட்டு. ஓகே, ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம். ஏதாவது ஸ்பெஷல் லோடிங் சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சார்ஜஸும் சேர்த்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, சேவ் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டு. ஓகே, யூ வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கேட்கும். நம்ம பிரிண்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு பர்ச்சேஸ் பில்லோட ஃபார்மேட் இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கிறேன். க்ளோஸ். இப்போது பர்ச்சேஸ் என்ட்ரி பார்த்துட்டோம். இப்போ ஸ்டாக்கை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் ரிப்போர்ட்டில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக பர்ச்சேஸ் எவ்வளோ வந்திருக்கு இங்கே நல்லா கவனிங்க. இன் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இன் குவான்டிட்டி 10 வந்திருக்குது. ஓகே, 10ல் வேரியண்ட் காட்டல. இப்போ வந்து இன் குவான்டிட்டி தான் காட்டியிருக்கு. இப்போ உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா ஸ்டாக் சம்மரின்னு இருக்கும், அங்கே போங்க. சர்ச்சில் எக்ஸ்பெண்டட் சப் ஐட்டம்ஸ்னு இந்த டிக் இருக்குது. டிக்கை வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம 1/2 லிட்டரில் 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் குவான்டிட்டி 10. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ச்சேஸ் குவான்டிட்டி 10. ஓகேங்களா, அதனுடைய வேல்யூ மீதி எதுவும் வாங்கலை. ஓகேங்களா, இப்படி நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் பார்த்துட்டோம். இப்போ சேல்ஸை பார்க்கலாம். மெயினாக சேல்ஸில் கமிஷன்ஸ்ன்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சேல்ஸ் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் கிரெடிட்லையா கேஷ்லையா, ஓகேவா செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பெயிண்டர் வந்து கிரெடிட்டில் வாங்குறாரா, இப்போ பெயிண்டரே வந்து வாங்குறாரு வச்சுப்போங்க, கிரெடிட்டில் வாங்குறாரு. என்டர். இந்த இடத்துல F3 கொடுத்துட்டு நீங்கள் கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்தீப்னு ஒரு பெயிண்டரு. ஓகேங்களா, ஐ மீன் கஸ்டமர் வேறு, இந்த ஏஜென்ட் வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து கஸ்டமரோட டீட்டெயில் நம்ம அவங்கள பில் பண்ண போகிறோன்றதுனால இந்த இடத்துல கஸ்டமருடைய மொபைல் நம்பர் என்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் ஏற்கனவே அந்த பர்ச்சேஸில் பார்த்த அதே கான்செப்ட் தான். ஆல் டேஸ் கொடுத்துறீங்க. ஜெய்தீப்ன்றது செலக்ட் ஆகிடுச்சு. ஜிஎஸ்டி பில் என்டர். இந்த இடம் நல்லா கவனிங்க. ஏஜென்ட்டோட நேம் கேட்குது. இங்கே F3 கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தர்றதுக்காக தான் ஏஜென்ட்டோடைய நேம் வந்து நம்மளுக்கு கேட்குது. ஓகேங்களா, இங்கே வந்து நான் ஏஜென்ட்டோடைய நேமுக்கு சொல்லிடுறேன். கொடுத்துட்டு ஆல் டேஸ் கொடுத்துருங்க. ஸோ ஏஜென்ட்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிப்போம். என்டர். இப்போது இந்த பொருள் நம்ம விற்க போகிறோம். இப்போ பாருங்கள் பேட்ச் வந்துருச்சுங்களா. இதில் நம்ம எந்த லிட்டர் விற்கிறோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருமா. ஸோ 1/2 லிட்டரில் ஒரு 5 குவான்டிட்டி நான் விற்கிறேன். ஓகேவா, வித்துட்டு ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு பிரிண்ட் எஸ். என்டர். இங்கே வந்து நிறைய ஃபார்மேட் இருக்குது. ரெண்டாவது ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஐட்டத்தோட நேமு, HSN கோட், எத்தனை லிட்டரு, ஸோ அதனுடைய இது ஜிஎஸ்டி சம்மரி எல்லாமே வந்துடும். இது வந்து கம்ப்ளீட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஃபார்மேட் வேணாம், எனக்கு இன்னும் பெட்டராக வேணும், இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எல்லாமே வந்து நாங்கள் இங்கே பிரிண்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, இது வந்து ஆஃப் பேஜ். அடுத்தது ஃபுல். இங்கே ஒன்ஸ் சேவ் கொடுத்துட்டே போதும். ரெண்டாவது நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஸோ டேக்ஸு ஸ்லாப் எல்லாமே பிரிஞ்சு உங்களுக்கு அழகாக ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இது எல்லாமே கஸ்டமைஸ்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாம் முடிச்சிட்டோம். ஐ மீன் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, சேல்ஸ் எப்படி பண்ணுறது பார்த்துட்டோம். அக்சசரிஸ் விற்கும்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் சேலில் தான் விற்கணும். பாயிண்ட் ஆஃப் சேல் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோ. இதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ லைவ் டெமோ கூட கேட்கும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும்னும் போது உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக அதை கைட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்டாக்கை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் சம்மரியில் சர்ச்சில் எக்ஸ்பெண்டட் சப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம். கொடுத்தோடனே பாருங்கள் சேல்ஸ் குவான்டிட்டி மார்க் பண்ணி காட்டுறேன். த சேல்ஸ் குவான்டிட்டி 5 வந்து வெளியில் போயிருக்கு. அப்போ வந்து க்ளோசிங் குவான்டிட்டி 5. ஓகேங்களா, நம்ம வந்து 5 விற்றுருக்கோம். ஓகேங்களா, ஸோ A to Z அக்கௌண்ட் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணலாம் அப்ளிகேஷனில். ஃபைனலாக அவங்க வந்து சேல்ஸ் பர்சனுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அது எப்படி இன்னும் பார்த்துடலாம். ரிப்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கும். அதில் பில் வைஸ் கமிஷன் ரிப்போர்ட்னு இருக்கும். அதில் ராஜான்றவரை செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு 5% கொடுக்குறீங்கன்னா 5%ஓட வேல்யூ 42 ரூபா. இந்தமாரி அவர் பண்ண எல்லா பில்லுமே அந்த மாதத்துக்கான பில்லை நம்ம வந்து ஃப்ரம் அண்ட் டூ கொடுத்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேர் ஷாப்புக்கு இல்லை எல்லா ஷாப்புக்குமே இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயிண்ட் ஷாப், ஹார்ட்வேர் ஷாப் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஷாப், கம்ப்யூட்டர் ஷாப், இந்த மாதிரி
எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸுக்கும் நம்ம சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா என்னுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனாக போகும். ஸோ அதனால் மறக்காமல் எங்களுடைய சேனல் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.